அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளியம்மா பேசுகிறேன். எதுக்கு இந்த ஹோன் வாய்ஸ், எதுக்கு இந்த அவசர வீடியோன்னு கேட்டால், நம்ம கோயிலுக்கு பக்தர்கள் வராங்க. பக்தர்கள் வந்து கொஞ்சம் மருந்து எழுதி தரோம், நாட்டு மருந்து கடையில் போய் வாங்க சொல்கிறோம், பிடிக்க சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து டோக்கன் வந்து நிறையா இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, பார்க்க முடியாமல் போயிடுறாங்க. தயவுசெய்து வர பக்தர்கள் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுங்கிட்ட யாராக இருந்தாலும் என்ன அவங்கக்கிட்ட ஜிபே பண்ணுறது, ஃபோன் கான்டாக்டில் காசு கொடுக்கறது. ரெண்டாவது வந்து நான் மருந்து வாங்கி தரேன், 500 ரூபாய் என்கிட்ட காசு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வேலை தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட கேளுங்க, நான் மருந்து எங்கே இருக்குன்னு நானே சொல்கிறேன். ஒரு நாள் விட்டு மக்கா நாள் தங்கி கூட வாங்கி மந்திரிச்சிட்டு போங்க. ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்களுக்கு ஏன் உங்கள் காசை கொடுக்குறீங்க? வாக்கு பார்க்குறீங்களா? 10-5 சாப்பிட்றீங்களா? கோயிலில் உங்கள் அம்மா கோயில் மாதிரி இது தங்குறீங்களா? போயிட்டே இருங்க. தேவை உங்கள் சம்பாதிக்கிற காசை ஏன் கண்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? எதாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக ஓப்பனாக பேசுங்க. டைரெக்டாக நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு என்னை பார்க்க இல்லையா, கொண்டாரு நில்லுங்க, அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், நானே உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன் தேவையில்லாத இந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ குழப்பங்கள் ஆகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. தயவுசெய்து யாரும் வந்து இனிமேல் நான் ஜிபே பண்ணுறேன், இந்த பிடிக்கிறேன், எனக்கு ஒரு டோக்கன் பிடிங்க, போடுங்க, பாருங்கன்னு யாரும் சொல்லாதீங்க. மருந்து எழுதி கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் மருந்து எழுதி தரேன் பிடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் யாரும் வாங்காதீங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் மருந்து மந்திரிக்க மாட்டேன். நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் மருந்து வாங்கி மந்திரிச்சு தரேன். ஆனால் ஒரு நாள் விட்டு மக்கானால் தான் மந்திரிப்பேன் மருந்தை. அதை முதல்ல கவனமாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அதேமாதிரி இன்னொரு விஷயம், நம்ம இந்த விஷயத்தை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஃபோனில் வந்து யாருக்கும் ஃபோன் புக்கிங் கிடையாது. எல்லாருமே வந்து ஃபோன் பேசுகிறவங்கள திட்டாதீங்க. வாக்கு இருக்கான்னு கேட்டு வாங்க. திருப்பதி போகிறீங்களா உடனே வந்துடுறீங்களாம்மா? பழனி போகிறீங்களா உடனே வந்துடுறீங்களாம்மா? இருந்து பொறுமையாக பார்த்தா நான் நைட்டு பகல் பார்த்துட்டு தானே இருக்கேன், ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு தானே இருக்கேன். வந்தது அவதிப்பட்டு நீங்கள் போய்ட்டா நான் என்னம்மா பண்ணுறது? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அப்படி போகிறவங்க போயிட்டே இருக்கலாம், அதை பற்றி நான் கவலைப்படல. இருந்து என் மேலே நம்பிக்கை இருக்கவங்க யாராக இருந்தாலும் இருந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த கூட்டம் முடிவு வரைக்கும் நான் இருந்து பார்த்துட்டு போவேன். விடிய இருந்து கூட 2 மணிக்கு மேலே தூங்கி இருந்துச்சு கூட மக்கள் நாளில் பார்க்குறல. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், யாராக இருந்தாலும் வந்து இங்கே அர்ஜென்ட் படாதீங்க, வந்து பொறுமையாக இருந்து இந்த வாக்கை கேட்டு போங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு செவி கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் கோவிலுக்குள்ள எதுவும் நடக்க வேணாம். மிக்க நன்றி.